வந்தே மாதரம். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். மக்கள் மனதினை புரிந்து கொண்டு, மக்களுக்கு தேவையான விஷயங்களை புரிந்து கொண்டு, மக்கள் உணர்வினை புரிந்து கொண்டு, மக்களுக்காக நல்லாட்சி செய்யும் மன்னர்கள் அனைவரும் எல்லா காலகட்டத்திலும் தெய்வமாக, இறைவமாக கொண்டாடப்படுவார்கள், போற்றப்படுவார்கள். அத்தகையதொரு வெகு சில மன்னர்களில் ஒரு முக்கியமான மன்னரை இன்று நாம் நினைத்து பார்க்க போகிறோம், கொண்டாடப் போகிறோம். ஐப்பசி சதய திருநாள் 1040வது வருடங்களை நிறைவடைந்து 1041வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறது. 1040 என்பது அருள்மொழிவர்மர் என்னும் இயற்பெயர் கொண்ட மாமன்னர் ராஜராஜ சோழர் அரியணை ஏறிய ஆண்டான 985ஆம் ஆண்டிலிருந்து கணக்கெடுக்கப்படுகிறது. அருள்மொழிவர்மர் அரியணை ஏறும் பொழுது இயற்பெயரோடு 985ஆம் ஆண்டில் சோழ தேசத்தில் மன்னராக பதவியேற்கிறார். 2 வருடங்களுக்கு பிறகு அவருக்கு ராஜராஜர் என்னும் சிறப்பு பெயர் வழங்கப்படுகிறது. அவர் அரியணை ஏறும் தருணம், அரியணை அவருக்கு கிடைத்த தருணமே வரலாற்றின் மிகவும் முக்கியமான தருணமாகும். காரணம், அவரின் சகோதரர் ஆதித்ய கரிகாலன் அவரின் எதிர்பாராத மரணத்திற்கு பிறகு சோழ தேசத்தின் அடுத்த அரசர் யார் என்ற கேள்விக்கான விடை அருள்மொழிவர்மராக இருந்தார். இது சோழ தேசத்தில் உள்ள அதிகாரிகளோ அமைச்சர்களோ அவர்கள் எடுத்த முடிவு மட்டுமல்ல, சோழ தேசத்தில் உள்ள அனைத்து மக்களின் ஆசையும் கனவும் அதுதான். சிறு வயது முதலே அருள்மொழிவர்மர் மீது சோழ தேச மக்களுக்கு அளவு கடந்த அன்பும் ஈர்ப்பும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். காரணம், அருள்மொழிவர்மரின் அணுகுமுறையும் செயல்பாடுகளே ஆகும். அவர் வீரத்தில் மட்டும் சிறந்தவர் அல்ல, விவேகத்திலும் சிறந்தவர் ஆவார். அதனால்தான் அருள்மொழிவர்மர் மக்களால் மிகவும் அளவு கடந்த அன்போடு, அளவு கடந்த மகிழ்ச்சியோடு, பக்தியோடு கொண்டாடப்பட்டு வந்தார். எப்பொழுதெல்லாம் அருள்மொழிவர்மர் பெயர் கேட்கிறதோ, எப்பொழுதெல்லாம் அருள்மொழிவர்மரின் ஒளி கேட்கிறதோ, சோழ மக்கள் ஆனந்தத்தில் கொண்டாடுவார்கள், மகிழ்ச்சியில் ஆனந்த திண்டாட்டம் ஆடுவார்கள், கொண்டாட்டம் செய்வார்கள். அத்தகையதொரு அற்புதமான மகா பிறவி, தெய்வ பிறவிதான் அருள்மொழிவர்மர். அரியணை அவருக்கு வந்த பொழுதும் தனது சிறிய தந்தைக்காக சில அமைச்சர்கள் ஆதரவு தருகிறார்கள். அதனால் சோழ தேசத்தில் எந்த விதமான குழப்பமும் வரக்கூடாது, சோழ தேசம் வலுவாக இருக்க வேண்டும், நல்ல கட்டமைப்புடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தனது தேசத்திற்காக தனக்கு வந்த அரியணையை தனது சிறிய தந்தைக்கு விட்டு கொடுத்து அழகு பார்த்தவர் தான் மாமன்னர் ராஜராஜ சோழர். அவரின் சிறிய தந்தைக்கு அரியணை விட்டு கொடுத்தது ஒரு வரலாற்று செய்தி, ஒரு குறிப்பு என்று நாம் கடந்துவிட்டு சென்றுவிட இயலாது. காரணம், சோழ தேசம் என்பது மிகப்பெரிய தேசம். அந்த காலகட்டத்தில் சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர் என்ற 4 சக்கரவர்த்திகளுக்கு நடுவில் சோழ தேசம் ஒரு உயர்ந்த இடத்தை, உச்ச காலகட்டத்தை நோக்கி பயணித்த தருணங்கள் அது. அத்தகைய ஒரு தேசத்தின் அரியணை நமக்கு ஒரு இளைய வயதிலேயே கிடைக்கும் தருணம் வருகிறது என்று ராஜராஜ சோழருக்கு தெரியும். இருப்பினும் அந்த தேசம் எந்த விதமான குழப்பத்திற்குள்ளும் ஆட்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த அரியணையை சிறிய தந்தைக்கு விட்டு கொடுத்து அழகு பார்க்கிறார். 1 ஆண்டு அல்ல, 2 ஆண்டு அல்ல, 14 ஆண்டுகள். 14 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அருள்மொழிவர்மர் சோழ தேசத்தில் அரியணை ஏறுகிறார். அந்த ஒரு தருணத்திற்காக, அந்த ஒரு நொடிக்காக சோழ தேசம் முழுவதும் காத்திருந்தது. சோழ தேசத்தின் கொடிகளும் அசைந்தது, சோழ தேசத்தின் நெற்கதிர்களும் அசைந்தது. சோழ தேசத்தின் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கொண்டாடினார்கள். இது போன்ற காட்சிகள் எல்லாம் நாம் இன்றைய திரைக்காலகட்டத்தில் பாகுபலி போன்ற படத்தில் நாம் பார்த்திருப்போம். அது ஒரு கற்பனை கலந்த படமாக எடுத்திருப்பார்கள். ஆனால் அந்த கற்பனை 1000 வருடங்களுக்கு முன்பு நமது மண்ணில்
நமது சோழ தேசத்தில் நிகழ்ந்தது. அந்த கற்பனையை நாம் உணர்வதற்கு 1000 வருடங்களுக்கு பின்னோக்கி சென்று பார்த்தால் தெரியும் அந்த அற்புதமான தருணம். நாம் படைபலத்தில், ஆன்மீகத்தில், ஞானத்தில் சிறந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறோம். அந்த 1000 வருடங்கள் தாண்டி நாம் பின்னோக்கி பயணிப்போம். அந்த தருணத்தை, கொண்டாட்டத்தை யோசித்து பார்த்தால் ராஜராஜ சோழர் மேல் மக்கள் வைத்திருந்த அன்பு புரியும். அந்த அன்பிற்காக ராஜராஜ சோழர் வாழ்ந்த வாழ்க்கை புரியும். இக்காணொளி ராஜராஜ சோழருக்கான முதல் காணொளியாகும். இக்காணொளியானது இனிவரும் காலகட்டங்களில் ஓரிரு நாட்கள் இடைவெளியில் 1, 2 என்று தொடரும். அடியேனுக்கு தெரிந்த சிறு சிறு தகவல்களை இக்காணொளி வாயிலாக மாமன்னரை பற்றி கூறிக்கொண்டே இருப்பேன். தொடர்ந்து மாமன்னர் ராஜராஜ சோழரை பற்றி பேசிக்கொண்டே இருப்போம். சிவபக்தரான சிவபாத சேகரரோடு என்றும் பயணித்து கொண்டே இருப்போம். நம் ஆன்மீகத்தையும், நம் தெய்வீகத்தையும், நம் வரலாற்றினையும் நம் அடுத்த தலைமுறைக்கும் நம்மோடு பயணித்து வரும் சுற்றத்திலும், நண்பர்களிடம், மக்களிடம் நாம் எப்பொழுதும் பகிர்ந்து கொண்டே இருப்போம். ஓம் ஜெய்ஹிந்த்.